வலுவான மரவெட்டிக்காரன் வேலைக்கு சேர்ந்தார். முதல் நாளில் அவர் 18 மரங்களை வெட்டினார். மேலாளர் பாராட்டினார். அடுத்த நாள் அவர் இன்னும் அதிகமாக உழைத்தார். ஆனால் 15 மரங்கள் மட்டுமே. 3ஆம் நாள் இன்னும் பாடுபட்டார். 10 மரங்கள்தான். அவர் கவலையுடன் மேலாளரிடம் சொன்னார். எனக்கு வலிமை குறைந்துவிட்டார். சிரித்து கேட்டார். கடைசியாக எப்போது கோடாரியை கூர்மைப்படுத்தினாய்? அவர் பதிலளித்தார். அதற்கு நேரமே இல்லை. நான் மரங்களை வெட்டுவதிலேயே பிஸியாக இருந்தேன். நம்ம வாழ்க்கையும் இப்படிதான். பிஸியாக ஓடிக்கொண்டே இருப்போம். ஆனால் நம்மையே கூர்மைப்படுத்த மறந்து விடுகிறோம். கூர்மைப்படுத்துவது என்றால் குடும்பத்துக்கு நேரம் கொடுப்பது, உடல், மன ஆரோக்கியத்தை கவனித்தல், புத்தகங்கள் படித்தல், திறமைகளை மேம்படுத்தல், தியானம், சிந்தனை, சுய வளர்ச்சி. கூர்மையற்ற கோடாரியால் மரம் விழாது. அதேபோல் நம்மை கூர்மையாக்காமல் வாழ்க்கை வெற்றியடையாது.